ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேலையில் ஓரம் அடிக்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். அதாவது நீங்கள் வீட்டில் மிஷின் வச்சு உங்களோட சேலைக்கு ஓரம் நீங்களே தைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தைக்கும் போல் அந்த முந்தானி நெளிவாக வருது, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வராமல் எப்படி சேரீயில் முந்தானி நேருக்கு நேரம் அடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேலையை ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் கிளாத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நேருக்கு நேராக இருக்கா, ஏற்ற இறக்கமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. அதில் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதை சேலையை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த பக்கத்தில் கீழே இருக்குது, எந்த பக்கம் மேடாக இருக்குது அப்படின்றது. அதாவது கீழே இருக்கிற பகுதியில் ஒரு நூலை எடுத்து நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு நூலை மட்டும் இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நேராக அந்த ஒரு சுருங்கலாக வரும். அப்போ சுருங்கலாக வர்றதுக்கு நேராக த்ரெட்டை இழுங்க. ஒரு பக்கத்துலேருந்து இழுத்து கடைசி பக்கம் வர்ற வரைக்குமேவும் அந்த த்ரெட்டை மெதுவாக இழுங்க. வேகமாக இழுத்தீங்க அப்படின்னா இடையிலேயே அந்துக்கிறோம். அப்புறம் ரெண்டாவது அந்த அடையாளம் தெரிகிற வரைக்கும் வெட்டிட்டு திருப்பி ஒரு வசக்க இழுக்க வேண்டி வரும். அதனால் நீங்கள் மெதுவாக இழுத்தீங்கன்னா ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நேராகவே நூலை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அடையாளத்துக்கு நேராக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்தால் தான் ஃபஸ்ட்டு சேலை சமமாக இருக்கும். அப்படி வெட்டி எடுக்காமல் நீங்கள் அதாவது சேலையில் இருக்க டிசைனுக்கு நேராக கட் பண்ணி எடுத்திங்கன்னா எப்போயுமே நீங்கள் சேலை மடிக்கும் போல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தொங்கிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர்றதுக்கான முதல் காரணம் நீங்கள் நூலை எடுத்து வெட்டாமல் சேலையை டிசைன் பார்த்து கட் பண்ணி ஓரம் அடிக்கிறது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த டிசைனை பார்த்து வெட்டி நேராக சேலையை வெட்டிட்டு ஓரம் அடிச்சிங்க அப்படின்னா அந்த நெளிவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சேலையில் நூலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அந்த கிளாத்தை நேர்படுத்திட்டு அதுக்கப்புறமா முந்தானையில் ஓரம் அடித்தா சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி அடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்முந்தானையில் இருக்கிற கிளாத்தை நேராக வெட்டியாச்சு. அப்புறம் இது வித்து ப்ளவுஸ் இருக்குது இந்த சேரீயில். அப்போ அந்த வித்து ப்ளவுஸ் இருந்தால் அந்த வித்து ப்ளவுஸை எப்படி வெட்டி எடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ ஒரு முந்தானையை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி ஒரு மாதிரி கிராஸாக இருக்கிற பகுதி எல்லாத்தையும் நேர்படுத்தி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் சேலை நேருக்கு நேராக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இதில் நம்ம மடக்கி அடித்தோம் அப்படின்னா அந்த சுருக்கங்கள் வரவே வராது. ஃபினிஷ் பண்ணும் போல் சமமாக நிற்கும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. தைக்கும் போலேயும் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே வரும் போல் லாஸ்ட்டாக வர்ற கிளாத் எக்ஸஸாக வந்துடும். அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் மடக்கி வச்சுட்டு தச்சு விடுவாங்க. அந்த மாதிரி வர்றதும் கம்ப்ளைண்ட்டும் அதனால தான். இப்போ ஃபஸ்ட்டு ஜாக்கெட்டுக்கும் சேலைக்கு இடையில் டிசைன் முடிச்சிருப்பாங்க. இதில் இது ஜாக்கெட், இதுலேருந்து சேலை அப்படின்ற அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அந்த அடையாளத்துக்கு நேராக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு த்ரெட்டை எடுத்து நம்ம முந்தானிக்கு எப்படி இழுத்தோம் அதே மாதிரியே நேருக்கு நேராக இழுத்தீங்க அப்படின்னா அந்த கிளாத் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போ நம்ம இழுத்து விட்டதுக்கு நேராக தான் நம்ம கட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கெட்டோட டிசைனும் சேலையோட டிசைனும் நேருக்கு நேராக போட்டிருக்க மாட்டாங்க. நேருக்கு நேராக எதில் இருக்கும்னா, அதாவது அவங்க நெய்யும் போலையேவும் டிசைனோடு நெஞ்சு வருது டிசைனு அப்படின்னு சொன்னால் அது சேலையில் நேருக்கு நேராக இருக்கும். டிசைன் ரெண்டாவது
போடுறாங்க அப்படின்ற சேலையில் இந்த மாதிரி கிராஸாக தான் வரும். அப்போ என்ன செய்யணும், நம்ம அந்த டிசைனை பார்க்காம சேலையை தான் ஃபஸ்ட்டு சமமாக வெட்டணும். சமமாக வெட்டிட்டு தைச்சோம்னா தான் நான் சேலையை மடித்து முடிக்கும் போது சரிசமமாக இருக்கும். நீங்கள் டிசைனை பார்த்து வெட்டிட்டு மடக்கி அடிச்சிங்க அப்படின்னா சரிசமமாக வராது. அது ஓரப்பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கும். கட்டும் போலையும் அது ஒரு ஓரத்தில் தொங்கிக்கிட்டு அசிங்கமாக உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றது. அதனால தான் நீங்கள் இப்போ நான் வீடியோவில் சொல்கிற மாதிரியே நீங்களும் சேலையில் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி முடிச்சுட்டு ஓரம் அடித்து பாருங்கள். சூப்பராக சரிசமமாக வரும். இப்போ ஜாக்கெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னா மிஷினில் வச்சு ஓரத்தை அடிக்க போகிறோம். சேலைக்கு தகுந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் மிஷினில் மாற்றிக்கோங்க. இப்போ ஓரத்தில் எப்படி அடிக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஆரம்பிக்கிறது சரிசமமாக வச்சு ஆரம்பிங்க. நல்லா ஆரம்பிக்கும் போல் மிஷினில் த்ரெட்டை கட்டிடுங்க. அதாவது நீங்கள் நார்மல் குட்டி மிஷின் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கான அந்த ஒரு இது இருக்காது. அப்போ நீங்கள் கையில் எடுத்து தான் கட்டணும். பெரிய மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சைடில் சக்கரத்துக்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு அந்த கட்டுறதுக்கான ஒரு டூல்ஸ் இருக்கும். அதை அமுக்கி கட்டிடுங்க. ஃபஸ்ட்டு கட்டிட்டு நீங்கள் கிளாத்தை மடித்து அடிக்கும் போல் மேலே வைக்கிற கிளாத்தை நீங்கள் எப்பயுமே இழுக்கவே கூடாது. இழுத்தீங்க அப்படின்னாலேவும் அந்த கிளாத் விரிஞ்சு வரும். சரிசமமாக வைக்கணும். அதாவது மேலே இருக்க கிளாத்தும் அது அடியில் வர்ற கிளாத்தும் ரெண்டும் சரிசமமாக வர்ற மாதிரியே வச்சு அடித்து வரணும். நீங்கள் மடிக்கிற கிளாத்தை இழுத்து வச்சு மடித்து வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உதப்பிக்கிட்டு கீழே தொங்கிக்கிட்டு வந்துடும். லாஸ்ட்டாக அடிக்க வரும் போல் நீங்கள் சரிசமமாக வச்சு அப்படியே மடக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கங்களும் வரவே வராது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நம்ம ஃபினிஷ் பண்ணும் போல் அந்த மூளைப்பகுதி இறக்கி வராது. இந்த பாருங்கள், சரிசமமாக கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி இதே மெத்தடில் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா சேலையில் ஓரம் அருமையாக இருக்கும். நீங்கள் முன்னாடி அடித்ததுக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு அடிக்கிறதுக்கும் வர்ற வித்தியாசம் நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்புறம் முடிக்கும் போல் என்ன செய்யணும், நம்ம ஆரம்பத்தில் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி முடிக்கும் போலையும் கட்டிடணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம வாடிக்கையாளர் வாங்கிட்டு போயிட்டு பயன்படுத்தும் போல் அந்த ஓரப்பகுதியிலேருந்து அப்படியே த்ரெட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள் எவ்வளவு நேராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இதே முறையிலே நீங்கள் வெட்டி தைங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கா பாருங்கள். அதாவது அதே மாதிரி நீங்கள் மடிச்சடிக்கும் போல் ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறது அது கொஞ்சமாகவும் அடித்து மடிக்கிறது அகலமாகவும் அந்த மாதிரி வரக்கூடாது. நம்ம மடிச்சடிக்கிறது எப்பயுமே கரெக்டாக நேருக்கு நேராக சரிசமமாக வரணும். இப்போ இன்னொரு முந்தானியும் உங்களுக்கு நான் இதில் ஆரம்பித்து காட்டுறேன் பாருங்கள். ஆரம்பிக்கும் போல் கிளாத்தை சரிசமமாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கி அதை திரும்ப இன்னொரு மடக்கு மடக்கி ஆரம்பிக்கிற இடத்த நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டு வரணும். பழக்கம் இருக்கிறவங்க அதுக்கு நேரம் எடுத்துக்கிட மாட்டாங்க. கிளாத்தை அப்படியேவும் வச்சு அடிச்சுக்கிட்டே வந்துடுவாங்க. அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளாத்தை இழுத்து கொண்டு வருவாங்க. அந்த இழுத்து கொண்டு வரும்போது என்ன இருந்தால் அந்த சுருக்கங்கள் வரும். லாஸ்ட்லேயும் சேலையை தாண்டியில் அந்த மடிக்கிற கிளாத்து அதிகமாகவும் வந்துடும். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா சரிசமமாக இருக்கும். நம்ம கிளாத்தை இழுக்கவே கூடாது. ரெண்டு கிளாத்தையுமே இழுக்கக்கூடாது. அடி கிளாத்தாக இருக்கட்டும் மேல் கிளாத்தாக இருக்கட்டும் ரெண்டையுமே இழுத்து கொண்டு வரவே கூடாது. இந்த பாருங்கள் ரெண்டையுமே உங்களுக்கு அடித்து காட்டியிருக்கேன். எவ்வளவு நீட்டாக இருக்குன்னு. ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் சேலையை ஃபுல்லாக மடிச்சுட்டு அயன் பண்ணும் போல் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சரிசமமாக இருக்கும். வீடியோ முழுவதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்ற அனுபவத்தை நம்மளோட கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க.
சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.